காவல் அதிகாரிக்கு மக்களை அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா, இல்லை அவங்க தரைக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நபர்கள் எங்கே சென்று முறையிடலாம் சார்? காவல் அதிகாரி எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் ஒரு பொதுமக்களையோ இல்லை சக ஒரு காவல் அதிகாரியை அடிக்கிறதுக்கோ அவங்கள அசிங்கமாக திட்டுறதுக்கோ உரிமையே கிடையாது. முதல்ல உங்களோட உரிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சாமானியர் ஒருத்தர் போகிறாரு, ஒரு புகார் கொடுக்க போகிறாரு, அவருக்கு வாயா இங்கே உட்காரியா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஐயா உட்காருங்க, சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நேரம் நிற்க வைக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ்ன்றவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட், அந்த உரிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு சிட்டிசனுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? எந்த இடத்துலையும் தரக்குறைவாவோ ஒரு மரியாதை குறைவாகவோ பேசவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. ஓகே, அதே மாதிரி பொதுமக்கள் நம்மளும் அவங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும். ஒரு சில பேர் இதுவும் இருக்குது, வைஸ் வர்ஸா. ஒரு சில பேர் நான் தான் அதிகாரம் படைச்சவன் எப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு 10 வேலையாள் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே போய் ஒரு காவல் அதிகாரிகிட்ட பேசுவாங்க. ரெண்டு பக்கமும் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பேசும்போது நீ உன் வேலைக்காரன் இல்லை நான் அப்படின்னு அந்த மாதிரி தகராறுலாம் நான் நிறைய தகராறு பார்த்துருக்கேன். காவல் அதிகாரிக்கு எந்த இடத்துலையும் அப்படி பேசினாலும் கூட அவர் பேரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். என்னை வேலை செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு அவர் பேரில் எஃப்ஐஆரே போட முடியும். ஆனால் அடிக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் உரிமையே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் தன்னுடைய குழந்தையை அடிக்கலாமா, தன்னுடைய மனைவியை அடிக்கலாமா? ஜெயிலு. அதே மாதிரி தான் ஒரு காவல் அதிகாரிக்கும் பொதுமக்களை கை நீட்டி அடித்தாலோ அவங்கள அவதூறாக பேசினாலோ அவங்களுக்கும் எஃப்ஐஆர் போடும். கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட முடியும். அதுதான் எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு காவல் அதிகாரி இருக்கார். ஓகே, உங்கள் மேலே ஒரு தவறான புகாரை யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட விசாரணை பண்ணலாம், ஒரு டெக்னிக்கலாக விசாரணை பண்ணலாம். நீங்கள் எங்கே இருந்தீங்க, அந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, என்ன கையில் வச்சுருந்தீங்க, என்ன பேசுனீங்க, இப்படிலாம் விசாரணை பண்ணலாம். ஓகே, இது புத்திசாலித்தனமான விசாரணை நீங்கள் செய்து நிரூபிக்கலாம். நிரூபித்து உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போடலாம். அதுக்கப்புறம் உங்களை சிறைக்கு அனுப்பலாம். ஓகே, பெரிய பெரிய தவறுகள் பண்ணால் நீங்கள் கோர்ட்டு மூலயமா உங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். கை நீட்டி அடிக்கிறதோ அவதூறாக பேசுகிறதோ ஓகே அவமரியாதையாக நடத்துகிறதோ அது பெரிய தவறு. இது போன்ற வேலையில் இந்த மாதிரி நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க, அவருடைய பலத்தை பிரயோகிக்கிறாருன்னா உங்களை அடிக்கிறாரு, திட்டுறாரு, அந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான ஆதாரங்களை கண்டிப்பாக திரட்டணும். செல்ஃபோனில் நீங்கள் படம் பிடிச்சிக்கலாம், கூட யாரையாவது நீங்கள் வச்சுக்கலாம். உங்களை தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் ஹராஸ் பண்ண முடியாது. அவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ரெண்டாவது, உங்களை காவல் நிலையத்துக்குள்ளே நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, கிடையவே கிடையாது. அது பொது பிளேஸ், பொதுமக்கள் நடமாடுற இடத்துல தாராளமாக விசாரணை நடக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஃபோனை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த காவல் அதிகாரிக்கு அதிகாரமே கிடையாது. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த இடத்துல அனுமதிக்கப்பட மாட்டாது. ஓகே, அது ஒருத்தவங்களோட ப்ரைவசியை பாதிக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது, ஒரு பெண் சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு குழந்தை சம்மந்தப்பட்டது, அந்த இடத்துல விசாரணைனா கண்டிப்பாக அந்த இடத்துல எடுத்து போகக்கூடாது. அதில் ஒரு சில விதிவிலக்கு உண்டு, அதில் சொல். ஆனால் நார்மலான இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது தாராளமாக நீங்கள் சம்மந்தமான ஆதாரங்களை திரட்டி நீங்கள் மேலதிகாரிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். முதல்ல அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா, சரியான விசாரணை நடக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் பொறுத்திருக்கணும், ஒரு 15 நாள் பொறுத்திருக்கணும். அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சரி ஓகே, அதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். சப்போஸ் நடவடிக்கை எடுக்காமல் அந்த மேலதிகாரி அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை இவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே, அது சம்மந்தமான தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக அவங்களுக்கு மனித உரிமை ஆணையத்துக்கு பர்டிகுலர்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்திற்காக நான் மேலதிகாரிகிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு புகாரை கொடுத்தேன். ஆனால் அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கலை, எனக்கு இதுக்குண்டான நீதி வேண்டும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மனித உரிமை ஆணையம் அவங்களுக்கு சம்மன் அனுப்பும். யாருக்குன்னா அந்த அதிகாரி உங்கள்கிட்ட தவறுதலாக நடந்தாங்களே அந்த அதிகாரிக்கு சம்மன் அனுப்புவாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அந்த இடத்துல கூட உங்களுக்கு அச்சுறுத்தல் வரலாம். இந்த மாதிரி நேரங்களில் கூட கோர்ட்டில் நான் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துட்டு கூட செஞ்சுருக்கேன். அதே காவல் அதிகாரி அங்கே மிரட்டுவார், என்ன இன்னுமே பண்ண முடியாது, நீ பயப்படாதீங்க. எப்போதுமே அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆயுதம் என்னென்னா பயமற்ற தன்மை தான் உங்களுக்கு ஆயுதம். பயம் இல்லாமல் இருங்க. அவர் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பதவியில் இல்லைன்னா அவர் செல்லா காசு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அவரும் உங்களை மாதிரி ஒரு சாமானியமான மனிதர் தான். பல பேர் சொல்லுவாங்க, சார் என்ன அவர் அடிச்சிட்டாரு, இவர் இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டாருன்னு தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்காக அடி வாங்கிட்டே இருப்பீங்களா? கிடையாது. ஒரு மனிதனாக பிறந்தால் தன்மானத்தோடு வாழணும். தன்மானத்தோடு வாழணும்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். யாருக்கு வேணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஓகே, நீங்கள் நீங்கள் நேர்மையான ஒரு மனிதர்,
நீங்கள் வந்து எந்த வம்பு தும்புக்கும் போகாதவராக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தவறான ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் புகார் கொடுங்க. எப்படி மாறும் இந்த உலகம் அப்படின்னா, நம்மை போன்ற ஒரு மனிதர்கள், நம்ம வந்து இது மாதிரி ரெவல்யூஷனை விரும்புகிற மனிதர்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் 10 பேர் புகார் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் மாறிடுவார். உங்களை மாதிரி ஆளுங்க சரி போனால் போது விட்டுடலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அவர் வந்து மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி தவறான ஆட்கள் வந்து வளருவாங்க. பல நல்ல காவல் அதிகாரிகள் கூட கெட்ட பேர் வாங்குறாங்க. பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கோவத்திலேயே பல பேர் இவங்க வந்து போலீஸ்னாலே இப்படி தான் அப்படின்னு கிடையாது. பல நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. இதை மாதிரி 1-2 புல்லுருவிகள் இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க மேலே புகார் கொடுக்கலாம். அப்படி அந்த புகாரை நீங்கள் வந்து ஏற்கலைன்னா நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போகலாம். தைரியமாக நீங்கள் போகலாம். அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்புங்க, உயர் அதிகாரினா ஷூராக அவர் காவல் அதிகாரி இருந்தான்னா, நல்ல காவல் அதிகாரி இருந்தால் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதை மாதிரி பல நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, உங்களுக்காக உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தைரியமாக நீங்கள் கொடுங்க. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுனா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.